அவன் எத்த தண்ணி மடுவ வச்சான்னு என் கோத்தா உண்மையிலே அடிக்கிறாடா கண்டாளி மக. கோத்தா கொம்மானே வாயை கழிச்சிருவேன் ராதா. ஜோரு என்ன பின்னாடி ஓடி சீனி கல வச்சு. ஆமா நீ பின்னாடியே அடிச்சு பழக்க நல்லா பின்னாடி தான் அடிப்பே. போட மயிர் மயனே. இங்க வாடா பிரயத்தினி குதி மயனே. சொல்லுவாத்தியாரே. அந்த தண்டி எவன்டா வைக்க சொன்னீங்க? அதே அச்சவாதே வாத்தியாரே. போடா எனக்கு படபடன்னு இருக்கு. ஏலே சரியா தெரே. அவ மடுவுல அடிக்கிறா அவள அரடா. என்னடா? அதே என்ன கேக்குறாங்க? போய் சாமுங்க. எதை சொல்றதுக்கு அவனை கூப்பிட்டேன். பிரேஜுரி சொல்லுங்க ராதா. இங்க இருக்கிறதெல்லாம் வீர தமிழர்கள் என்னுடைய அண்ணன் தம்பி. சரி என்ன பண்ண போறாங்க? நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? கப்ளிங் ஓய் சொன்னா உனக்கு எரிச்சலா இருக்கா? ஆமாங்க அது சொல்லும்போது எரிச்சல் ஆகல. உங்களை பார்க்கும்போது எரிச்சல் ஆகுது. உன்னைய சின்ன வயசுல இருந்து தூக்கி ஊட்டி வளர்த்தவே இந்த எம்கேஆர். இன்னைக்கு ஏதோ முண்டை உனக்கு மட்டும் சதை வச்சிருச்சு. முண்டை வாயை கழிச்சிருவேன். முண்டை என்பது தமிழ் அகராதிலே கெட்ட வார்த்தை என்றால் அது இல்லை. சரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் உடம்புலே நரைக்கக்கூடிய இடம் முன்னாடி. முன்னாடி நரப்பதனால் அர்ரா டையின் அதே முண்டை. நீங்களாம் எதுக்கு தட்டுறிய? கீரமுண்டை. கீரம் யார பத்தி கீரமுண்டங்கற? ஏன் கீரமுண்டை கெட்ட வார்த்தையா? வேற கீரையிலே இரும்பு சத்து அதிகம். சரி இரும்பு சத்தை கீரையை சாப்பிட்டா தான் இரும்பு கவட்டுக்குள்ள இருக்க கீராடு ஒர்க். அதனாலதான் அதுக்கு பேரு கீரமுண்டை. எடுவட்ட முண்டை. எடு சமைக்க வட்ட முண்டை எடுவட்ட முண்டை. நோத்தா மக அப்படினா உலகத்துக்கு ஒப்பனிடம் சினையாயி பரிசம் போட போது பல பிரச்சனையாகி அதுக்கப்புறம் உங்க ஆத்தா முதலிரவுலே கிண்ணா கிண்ணா லாங்கு கிண்ணா உலகத்துக்கு இந்த அழகு தேவதை பிரதீஸ்வரிய தந்தது உங்க ஆத்தா. இதுக்கு மேல ஒரு அழகு தேவதை வேணா அதே நோத்தா நொம்மா. ஏங்க அம்மா? ஏங்க அம்மா? உங்க அம்மா திண்டது உம்மா. என்னமா உம்மா? சரி உங்க அப்பா ஒரு காளமாடு உம்மோ அதங்க உம்மா. நமக்கு எப்படி ஒரு 200 வேத்த லூஸ் ஆகாம இந்த காராம்போட மேடை விட்டு போக மாட்டேன். ஏன் ஆம்பளைக்கு பேரு லூசு? ஏன் லூசு? அவ்வளவுதான் ஒர்க். என்னங்க எனக்கு ஒண்ணு புரியல. எனக்கே முண்டை தெரியல. ஏன் பெண்களுக்கு தாய்மார்? ஏன் தாய்மார்? தாய் என்னது? ஆண்களுக்கு தெரியும் கை தட்டலாம். ஏன் ஆம்பளைக்கு பேரு தகப்பன்? ஏன் தகப்பன்? உன்னைய ஒப்பன் கல்யாணம் பண்ணி வீட்டுல உன்னைய ஒப்பன். சரி பெத்த பிள்ளைக்கு வெளியே சொல்லுவதனால் அவன் தகப்பன். கை தட்டலாம். ஏன் உனக்கு பேர் தாய்? ஏன் தாய்? நீ ஒரு பேய். யார பத்தியா பேய்ங்கற? நீ ஒரு ஃபர்ஸ்ட் நைட்ல ஒரு பேய். ஆம்பளை ஆகப்பட்டவன் கோடாங்கி முடுக்கை அடிக்கிறா உடுக்கை அடிக்கிற பத்தியா கொலைகுல மாயாண்டி கோடாங்கி பேரே வந்தேன். சொல்லுங்க. எந்த வார்த்தை பேசினாலும் அந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பப்புன்னு ஒரு ஆள்னா கள்ளிச்சேரி எம்கேஆர். உண்மைதாங்க. நீ என்ன வேணா சொல்லு என்ன திட்டுவேன். எதுக்குங்க? மத்த பிள்ளைகள்கிட்ட நான் பேசுவேன். என் மருமகள்கிட்ட மட்டும் பேச மாட்டேன். ஏன்னா அழகு வட்ட முகத்தை கொடுத்த ஆண்டவன் ஏதாவது பேசி அந்த முகம் சுருங்கிருச்சுன்னா உன்னை எவனும் சாணி வரக்க கூட கூப்பிட மாட்டேன். காராம்போடையில இந்த நாடகத்தை பேசும்போது பிரீதீஸ்வரியை கூட்டுவாங்கன்னு ஏன் சொன்னாங்க? மேடைக்கு முகலட்சணமா இருக்கணும் இந்த பிள்ளை அப்படின்றதுக்காகத்தான் இளைஞர் கேட்டா தவிர என்ன சொல்றீங்க? அந்த மாதிரி நினைப்புல கேட்கலேன்ட்டேன். பாதி நேரம் வசனம் தெரியலனா கஜ கஜன்றேன். சரி நீ என்ன பேசுவ? நீங்க என்ன பேசுவீங்க? எழுத்துக்களை உருவாக்குவன் முதல்ல யாரு என்றால் ஆம்பளை திருவள்ளுவன். 10 பேருக்கு பசிய போக்கி யாரும் அனாதைகள் என்று சொன்னவள் என் தாய் அன்னை தெரசா. பெண்களுக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் பெண்களை விட்டு கொடுக்காமல் கண்ணியமா காப்பாத்தவன் ஆம்பளை. ஆனால் ஆம்பளை செய்யக்கூடிய ஒரே தவறு மேலு வலிக்குது காலு வலிக்குது ஆப்டால ஒரு கோட்டை போட்டு வரேன். கோட்டை போட்டு வந்த ஆம்பளைய கோமணத்தை அவுத்து விட்டு உலக்கையை போட்டு அடிக்கிறாய். ஆமா வெதர் இந்த டேமேஜ். வெதரிலே அடித்தா உங்க ஆத்தா மதர். சரி வெதர் சதர்.
அதெல்லாம் நீ கிரேவி பண்ணி சாப்பிட்டா தொண்டைக்கு ஏய், நல்லது. எதுக்கு அத பிடிச்சா ஆனா யாரு கொட்டைய வேணாம் பாரு, தாளக்காரன் கொட்டைய பார்க்காத. கசடா பக்கா இருக்கும். டக்குன்னு புடிப்பே மைனா போலே, டிக்குன்னு அடப்பே மேடை கொள்ளே, பக்கடு வாடி பக்காதவடி லங்காடி, நான் பரம்பரையா பப்பு நடி கொக்காடி, பக்கடு வாடி பக்கத்து வடி லங்காடி. பெண்களை பூ போல மேடைகளே டீல் பண்ணுவன் இந்த எம்கேஆர். ஏன் தெரியுமா? ஏன் உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். பிரீதீஸ்வரி போன்று நாடகத்திலே நடனமாடக்கூடிய ஒவ்வொரு நாட்டிய தாரகையும் உயர்ந்தவர்கள். தன் குடும்பம் எல்லாம் இந்த நாடகம் பார்க்கும். பிரீதீஸ்வரிக்கு பிறந்த தன்னுடைய பிள்ளை கூட விவரம் தெரியும் போது இந்த நாடகத்தை பார்க்கும். ஆனால் அதெல்லாம் பார்த்தாலும் யாரு என்ன சொன்னாலும் அது பெரிய அல்ல. இந்த நாடக கலையும் நாடக கலைகளை நான் சம்பாதிக்கிற காசு என் குடும்பத்தை காப்பாற்ற நினைக்கக்கூடிய ஒன்னே மாதிரி தமிழச்சியை இந்த சிவகங்கை மாவட்டம் எம்கேஆர் புத்துருக்குட்டு பாண்டி சார்பாக சமீபத்திலே புத்துருக்கட்டு பாண்டி செஞ்சது நல்லதுதான், உண்மைதானே? எத்தனை பேர் நீண்ட நாட்களாக வருடங்களாக காலுகை முடியாம நடக்க முடியாம கிடந்தவர்களை எழுப்பி விட்டவன் புத்துருக்கட்டு எங்க அண்ணன் சிங்கமுனாரி பாண்டி நல்லவன் தான். ஆனா அவன் கிறக என்ன என்னது டெய்லி வீடியோ போடணும்னு கண்டாலும் என்ன புடிச்சிட்டு போயிடுச்சு. காவல்துறை ஐயா புடிச்சிட்டு போகும்போது எங்க அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னேன் புத்துருக்கட்டு பாண்டி. என்னன்னு? ஒரு ஆள் நின்றுகிட்டு இருந்தாரு. உங்களுக்கு எல்லாம் நல்லது தாண்டா செஞ்சேன், இந்த புடிச்சிட்டு போறாங்க நக்கீர்த்தீங்களா. ஆனால் எத்தனை இரவு எத்தனை தூரமா இருந்தாலும் எண்ணற்ற கலைகளை வாழ வைப்பது ஆண்களை விட பெண்களை விட ஆண்களே ஆண்களே ஆண்களே. ஏன் ஆம்பளையால் உறவுனே பார்த்தவனே ஆய் ஊன்றாங்க, ஏன் லேடிஸ் கிடைக்கல. கல்யாணம் பண்ணவர்களுக்கு அவர்களுக்கு ஒண்ணும் இல்லை. சரி. கல்யாணம் பண்ணாமல் தவிக்கின்ற இளைய சமுதாயம் தம்பிகள் எல்லாம் தமிழ் செக்ஸ் வீடியோ. அப்படினா உனக்கு ஒரு படம் ஏத்தி விட சொல்றேன், வாடா என் தங்கா. நான் வரல, இவ்வளவு நேரம் கோத்தாங்க உம்மான்னு பேசி எதுக்கே கூப்பிடுற? எல்லா பேரும் புருஷன் அப்படித்தானே பேசுவேன். புருஷன் பேசுவாங்க, சரி நீங்க எதுக்கு பேசுறீங்க? புருஷன் முண்டாட்டி 7 மணியா போல நோத்தமான தூக்கி போட்டு அடிப்பேன். சரி 10 மணி ஆச்சுன்னா அவ்வளவுதான், உன் கால் விரல கூட சூம்புவேன். நான் ஆடு மாடா விடு, ஏற்கனவே மினி பஸ்ல கண்டக்டா இருந்தேன். பக்கெட்டை தூக்கு சேச்சிப்பி ஆடா. ரெய்தி, உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? எங்க சொல்லு அப்ப, உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? ஏன் உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? என்ன பண்றாரு சொல்லு. அது கேட்க மாட்டேங்குது மாமா. சொல்றியா அறையவா? இல்ல எனக்கு என்ன கல்யாணம் ஆவல. கல்யாணம் ஆவல. அப்ப போன வருஷம் சென்னையா இருந்த? என்னது? இல்ல குடும்பத்துல பிரச்சனையா வந்து இங்க இருந்து நீ கல்யாணம் ஆகலையில. காசிமா மாதிரி ஒரு மக ஒண்ணு தெரியுது காரியா வீட்டுல. அது யாரு மக? யாருக்கு தெரியும்? அண்ணா யாரா கருப்புசாமி முகச்சாடா இருக்கு. உங்க குலசாமி கருப்பசாமி. ரெடி சொல்லுங்க. ஆம்பளைய பொம்பளை நினைச்சா எப்படி வேணாலும் காலி பண்ணிவிடலாம். இங்க இருக்க இளைஞர் ஊரா நீர் கசிய வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? மண்டி ஓடணும். ஏய் மண்டி ஓட்டு மண்ணை என்ன சொல்ற? இருடா பிரதி, சொல்லுங்க மாமா. ரொமான்ஸா மாமான்னு கூப்பிடு. அதுக்கு தானே இளையங்குடி பூங்குடியில இருந்து வந்திருக்காங்க. ஐயோ கீழே பூங்குடி பயலுக அதுக்காகத்தே வந்திருக்காங்க. அண்ணே எப்படினே போன இடத்துல வந்துருவிய? அவங்க முண்டே அவன் சொல்றேன் வரவட்டம்ல அண்ணனை பார்க்க வந்தேன்னு இல்ல, உன்னையத்தையும் பார்க்க வந்திருக்காங்க. நான் தங்கச்சி என்னனே. இதுவே கிளறு கட்டியே கூட்டு வந்து அங்கனே கருவிலேயே கடந்துருவாங்க. ரொமான்ஸா சொல்றா மாமா. தம்பி பிள்ளை உழைக்கிறது கடைசிதான், கேத்துக்கு ரெடி பண்ணுங்க. நீ சொல்றா லேடிஸ் மாதிரி சொல்றா. ஆமா பெரிய பாரதராஜா படத்துல பாடினவரு தொண்டே சரி விடா, பெரிய உண்ணிமேனே. புள்ள இல்லனே. சரி பண்ணு, மறுபடியும் சரி பண்ணு. ஹலோ ஹலோ. சாப்பிட நேரமா விடுதால். என்னடா அது கார்த்தி மைசெட்ல வேலை ஆக்குறியா கோமாளி வீட்டுல? இல்லனே தொண்டை கொஞ்சம் லேடிஸ் மாதிரி சொல்லு. ரொமான்ஸா ரொமான்ஸுங்கா. இப்போ எப்படி சொல்ல போறேன்னா மாம் இந்த நக்கல் பூங்கெல்லாம் என்கிட்ட பண்ண கூடாது. நான் சொல்ற மாதிரி மாமா. நான் லேடிஸ் இல்லப்பா.
என்ன லேடிஸ் நினைச்சு வரேன் பேப்பைய சொல்றா. இதேன் புரட்டாவை திங்காதடான்ட்டே. ஏனே முண்டைக்கு குடல் பிறண்டுருச்சு. ரோமான்ஸா சொல்றா. மாமா சொல்லு. ஆமா பள்ளிக்கூடத்துல பீரியட்ல நிக்கிறாரு. இல்ல அடிவயத்துல குருட்டு கோக்குக்கு பிறந்தவன். அடிவயத்துல தம்பி வயிறு இருக்காது செத்து எத்தியே வருவேன் சொல்லு. மரியாதையா சிவகங்களை பசியேறி ஓடிடு கொண்டுருவேன். அவன் மூத்தத்தை கூடி பொம்பளையா பிறக்க வேண்டியவே கொண்டுட்டேன். லூசு பிள்ளை இருக்காங்க போ. என்ன லூஸ் ஆகிட்டாங்க நீ சொல்றா. ஐயோ மாமா இதுக்கு மேல மாமான்னு சொல்ல இந்த செருப்பால அடிங்களே. பரீட்சை லீவுக்கு பயல இருந்தா எல்லா குடும்பத்திலும் இதேதான். என்னது அப்படி போய் டச் பண்ணும்போது மூத்தமைய வந்துருவேன். உடனே சொல்லணும் லூசு முண்டை வந்தா இடியப்பம். அது யாரு தெரியுமா? அவன் தான் சிவனுக்கு அங்கு 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 மைசெட் அங்கு 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 வேற. என்னுடைய சிசியம் பிள்ளைய வர போறான் இங்க. பிரதி ஒரு 2 கிருத்திரம் முடிச்ச வயல் வருவாங்க. ஆச்சரியம் சொல்லாத. வேற ஒருத்தையும் குட்டின்னு இருப்பியா. சரி அதுதான் உன் மயன் மூத்தவன் அசோக்கு. இன்னொருத்தன் தலையை அள்ளி கட்டிட்டு வருவேன். அது அவன் கிடையாது. அதுதான் உங்க அக்கா ஆனந்தி. வெத்தலை குண்டு ஓரா நாங்க தொத்துலா தெரிஞ்ச நேரம் என் அத்த மக என்ன பார்த்தா திருமுத்து சரவணு கேட்டான். வெத்தலை குண்டு ஓரா நான் தொத்தலா தெரிஞ்ச நேரம் வெத்தலை குண்டு ஓரா நான் வெத்தலை தெரிஞ்ச நேரம். எப்பா அலங்கல்ல ஜல்லிக்கட்டுக்கு மாடு கொண்டு வரையா? இது என்னடா டி ராஜேந்திரனுக்கு வேஷம் போட்டோம். கரடி தாய்த்தா என்னங்க கரடி கப்பலிங்க கடிக்க பாக்குது. கரடி ஐயா இலை நான் வாழ்க்கையிலே இப்படி ஒரு கரடியை பார்த்ததில்ல. போ என்ன நீங்களே அடிச்சுக்கிறீங்க சென்னையாக்கி வரீங்களா? கம்பு உள்ள வச்சிருக்கேன். அதே கரடியா? கரடியா என்னங்க வெள்ளை கலர்ல இருக்கு. இது ஆந்திரா கிராஸ். ஆஸ்திரேலியா தானே சொல்ல சொன்னேன். டைலாக் என்ன சொல்றோம்னா அதை மட்டும் சொல்லு. அண்ணே டி ராஜேந்திரன் அண்ணே என்னடா டி ராஜேந்திரன் ஐயாவுக்கு வேஷம் போட்டிருக்கேன் கரடின்றேன். என்ன சாப்பிடும்? எல்லாம் சாப்பிடும். சொல்லுங்க வாங்கி தரேன். என்ன சாப்பிடும்? என்ன ஓட்டாலும் சாப்பிடுங்க. சும்மா சொல்லுங்க என்ன சாப்பிட முடியும்? சுண்ணிய திங்கவியா? நீ ஏன் சப்பைய வச்சுக்க? அவன் என்ன சொன்னா? அது திண்டதை விட்ட ஓடுது. அதை எல்லாம் சாப்பிடுங்கிற யாரா? இல்ல எனக்கு பரவலான்னு இருக்காடா. ஐயா ஐயா எனக்கு ஒரு மந்திரிச்சு ஒரு தாயத்தை கொடுங்க. பிரீதி இங்கிட்டு வா. நம்ம நல்லா இருக்கணும்னு தாயத்தை கொடுப்பார். ஒரே ராம். என்ன ராம்? ஸ்ரீராம். யாரு வேறு? நம்ம கரடி வேறு ஸ்ரீராம். ஒரே சிரிக்குதாடா அவங்க ராம பார்த்து. ஐயா அந்த மடுவை நீக்கி விடுங்க. முண்டை மூச்சு விடாம திணறேன் போட்டு கட்டிவிட்டியா. ஏன்னா இருக்க சிமெண்ட் மூட அகலதுங்கய்யா. ஏயா என்ன தொப்புல அவள் குத்துற உரலாம். சரி கரண்ட் புள்ள எடுக்கிறீங்களா? அரே ராம் நல்லா மந்திரிச்சு கொடுங்கய்யா. சரி சம்பளம் தர்றேன். சம்பளம் 2 பேருக்கும் தர்றேன்டா. இருங்கடா தம்பி 100 ரூபா சேர்த்து தரேன். விடுங்க தம்பி. ஐயா
ரெண்டு பேரும் என்னென்ன பண்றாங்க? 2 பேரும் ஓரின சேர்க்க பண்றாங்க. ஐயா இது என்னங்க இது சான்சினா மாதிரி. ராம் ஐயா மந்திரிச்சு கொடுங்க. என் பேர் ராதாகிருஷ்ணன், என் வீட்டுக்காரம்மா பிரேதீஸ்வரி. சும்மா பேச்சுக்காரங்க புரிஞ்சு சண்டைக்கு வந்துடுறாங்க. ஐயா ராதாகிருஷ்ணன் குடும்பங்குட்டியோட நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி ஓ இத லேசா. ஐயா உங்க கரடி இப்பதாங்க கையை மாத்தி வச்சிருக்கு. அப்போதை என்னமோ நிமிந்தாள் விளாக்குற மாதிரி இப்படி வச்சு அதெல்லாம் சொல்லுங்க. அப்புறம் உள்ள வந்து மணிக்கு வெட்டலாம் ஒடிச்சு புரியும். அப்புறம் ஆயிரத்தே கண்டாலி மணி உன்னை என்னடா சொன்னேன்? இப்படி ஒரு கரடி எங்கனையும் பார்க்கல. ஐயா அதை மடு அவுத்துருங்க. வேக்காடல அழியிறாங்க. ஐயாவுக்கு ஒரு தாயத்து போடு ராம். ஐயா நான் சொல்லி கொடுத்த மாதிரி செய்யுங்க. அதுக்கு தானே உங்களை பொழக்கிறேன். அண்ணாருங்க. ஓ ஓ ஓ ஓ அப்போ வாயில விடுங்க. அதுக்கு நானே செஞ்சிருக்கேன். வாயை நல்லா பண்ணி சூத்து மாதிரி வைக்க கூடாது. நல்லா புழக்க சொல்லுங்க கரடியா. துப்புங்க. ஐயாவுக்கு போடு. அந்த அம்மாவுக்கு. அம்மா இல்லை கரடி தாயத்தா பல்ட்டாகட்டா. அம்மாவுக்கு உண்டியல பார்த்து போட்டு விடு. பிரேதீஸ்வரி என்ன ஓன் கரடி தான் உன் மயந்தேன் அப்படி கரடி ஆகி ஒன்னே மாதிரி கலராக இருக்கேன். ஐயா கரடி தாயத்தை வித்தது போதும். எல்லாமே உலகத்தில் புனிதமான தொழில் தான். சரிங்கய்யா. உங்கள் கரடி அவுத்து விட்டு நாங்கள் நாடகக்காரங்க 2. ஆமாம். அப்போ நம்ம அந்த உங்கள் இதை சேர்த்துக்கலாமா? நாங்கள் ஒரு ஒரு ஆள் இருமுங்க பாவோட தெர்றேன் அவன். இன்னும் கொஞ்ச நாளில் தெருவா அலைய வேண்டிய சூழ்நிலை வரும். ஐயா கரடியை கொண்டு போய் அவுத்து விடுங்க. தம்பி நீங்கள் நடிச்சது குழந்தது போதும். ராம் ராம் தம்பி காரில் வரும்போது நினைச்சு அறைவேன். ஐயா ஐயா இழுங்கயா. ஐயா இழுங்கயா. பிரதேசம் இழுதா பாவாடை கலட்டுமா. கலடி ஓடிடும். தம்பி தம்பி ஒரு சின்ன விஷயம். தம்பி ஏன்ற உசு உசு சொல்லக்கூடாது, அரைஞ்சு விடுவேன். என்ன கரடி நடிக்க சொன்னா டாக்கு மாதிரி நடிக்கிறேன். ஐயா ஐயா ஆம்பளை கரடியா பொம்பளை கரடியா? பொம்பளை கரடிதான். எப்படி இந்த பாத்தீங்களா அப்படியே மாசமா இருக்குல்ல? எத்தனை ஊட்டி போடும்? அது ஒரு 5-6 ஊட்டி போடும். எனக்கு ஒன்று விடுங்க. இல்லைங்க ஒன்னே ஒன்று விடுங்க. போன மாசமே வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க 5-6 ஊட்டிக்கு. சரி கரடியை கொண்டு உள்ள ஓடுங்கய்யா. ஐயா இந்த கயிறை கட்டக்கூடாது, ரோப்பில் கட்டி வரணும். லேடிஸ் கரடி அவன் மட்டும் இந்த துணி எடுத்தான்னா நீ ஏன் தாயை வாங்கணும்? எதுக்கு? செம்பரியாட்டுக்கு உண்ணி கடிச்சது மாதிரியே இருக்கும். இந்தா கீழே பூங்குடியிலேருந்து அதை பார்க்கத்தானே வந்திருக்கேன். அதை மட்டும் சேட்டஸ் வச்சுக்கிட்டே நினைச்சு கிண்ணா கிண்ணா. நம்ம கடை வீதி கலகல நடந்து வந்தா தாண்டி பளபளக்கு நடந்து வந்தா. ஐயா ஐயா நம்ம ராமுக்கு அதுல ஒரு போர்டு கிடைக்குமா? ராமுக்கு கரடி ஆடுமா? அல்ல ஆடுங்க சொல்லி கொடுத்துருக்கேன். எங்க ஆட சொல்லுங்க. நம்ம கடை வீதி கலகலக்கும். பொம்பளை நின்றாதால் ஆட முடியும், அங்கிட்டு போனா எப்படி ஆட முடியும்? அவர் லேடிஸுக்கு எச்சு புத்தி வந்துருச்சு அவருக்கு. பிரீதி உனக்கு பிள்ளை மாதிரி பாவம். ஏதோ கோமியம் உடைக்கும். தம்பி நீங்க ஆட வேணா எரிச்சிருவேன் போயிரு. தம்பி நீங்க நிப்பாட்டுறது அருமை தம்பி. ஊரோட்டு புள்ள பாலமேட்டுல இருந்து பாவம் பச்சை புள்ளையா கொடுத்துங்க. தம்பி இங்க வாங்க. எந்த ஊர்ல நோத்தா ஓடிச்சாமி இப்படி ஆடிச்சு வந்தது யாருப்பா? பாலமேடு பப்புளுக்கு அனுத்திடலடா. ஓவே நான் ஒன்று சொல்லி கொடுத்தேன், அவங்க ஒன்று செய்றாங்க. ஏதாய் கவனம் ஆடு அவங்க கப்பல்.
7-8 நாளாகத்தான் எவுள்ள அட எவுள்ள என்ன விட்டு எங்க போன எவுள்ள அடியே என்ன விட்டு எங்க போன எவுள்ள ஏன் விலை போறீங்க? அவ்வளவுதான் டைலாக் பேசிட்டீங்க போங்க. வாடி எங்கப்பா கிழங்கு எங்க அக்காவத்தை முக்காக்கிட்டு வாடாத வய துறந்து ஆடி வாடி அடி வாடி எங்க தப்புல தம்பி ஏப்பா எறும்பு எறும்பு இதில் கடிச்சு பிடிச்சா ஏலே செய்யாதெல்லாம் செய்கிறானடா இவன் யாரா கொலக்க சாயிராமடா பாலம் மேட்டுக்கு பாலும் சொல்ல முடியாதுடா எதுக்குப்பா உருண்டை கொஞ்சம் வயசு குமரி புள்ள எனக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் வயசு குமரி புள்ள தூக்கிட்டு போ இல்லை இவங்கள்ட்ட எப்படி நாங்கள் ஜெயிலுக்கு போகிறது உறுதி அந்த அங்கிள் ட்ரில்லு போடுறாரு பற்றா வச்சிருக்காரு சிவகங்கையில போயிட்டாங்க கட்டுனங் கோட்டை ஒண்ணு அத கட்டிக்காக ஒரு காவல் உண்டு கட்டுன ஓட்ட ஒண்ணு போதும் 30 ரூபா சேர்த்தரேன் விடு 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 கவனமா இருக்கணும்டா ஏதாவது காலி பண்ணிடுவான் நம்மள போடுங்க ப்ரோ அடி என்னடி அழகு புள்ள அடி எங்க தாண்டி போன புள்ள அப்பத்தாவு கேத்துக்கு வந்திருக்காரு இவன் தான் காலையில கூட சொல்றியா பாட்டு இப்படித்தான் பாடணும்னு பாடுனா பேக்கூதி அடிக்கிறியா? அடி என்னடி சொல்லு புள்ள அடி இத்தனை நாளா எங்க போன அடி என்னடி சொல்லு புள்ள அடி இத்தனை நாளா எங்க போன இங்க வாங்க ஏன் சிங்கம் பாடுவேன் அதே மாதிரி ஆடுறீங்க பாடி ஆடுங்க உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு அவங்க அப்பத்தா விட்டு போச்சு ரோசமயிர் வந்துருச்சா சோத்துக்கு தம்பி நீ நடிப்பு கிடையாது ஏதோ பழி வாங்குற மாதிரி இருக்கு எது பண்ணாலும் மெதுவா பண்ணணும் என்னப்பா நடிப்பு வந்து சீரியஸ் ஆயிடணும் கரெக்டா பண்ணு அடியாதவள் என்ன நான் ரிங் மாஸ்டர் 2 பேரை உரிச்சிருவேன் உருளைக்கிழங்கு வாசிக்கிறா உருளைக்கிழங்கு வேணாம் அவனை செயின்ல கட்டி போடு ஆனந்த் கொஞ்ச நாள்ல செப்ப இறங்குறது உறுதி வரும்போது அடுத்து வரும்போது தார்கம்ப கொண்டு வாடான்ட்டு இல்ல
ஏ உண்மையிலே காலை பேசி அம்பி நானும் பிரீதீஸ்வரியும் ஆடிக்கிட்டு இருக்கும்போது பிரீதி பாவாடை கழட்டி விட்டுரு. கேட்க விட்டு பேசுறா. உண்மையிலே காம முத்தி போச்சா என்னன்னு சொல்றா. எனக்கு பயந்தடக்கு கலட்டிரியா மாமா. என்ன மாமா சொல்ற? கராட்டாட்டம் ரெடியா? முந்தி முந்தி விநாயகனே முக்கடி முக்கோடி தேவர்களே வந்து வந்தன்னை பாரோமையா வந்தான ஜஞ்சமையா வந்தன வந்தனம் தந்தோமையா அடி உல்லாச ஊர்கோலமே தமிழ்ந்தேனே நானும் தானே முந்தி முந்தி விநாயகரே சூப்பர்யாவே ஏற்கனவே குறைச்சப்பே அவன் இறங்கிட்டான். நீங்களாம் 2 பேரும் என்னடா ஆடுறீங்க? நான் ஆடுறேன் பாடுறா. அது மாதிரி நீங்க ஆடுங்கடா பாப்போம். முந்தி முந்தி விநாயகனே முந்தி முக்குள் அதி இவன் எப்படி மேடை அடிச்சிருவானே. ஐயா உரிச்சிட்டு செவரொட்டி எடுத்து வைங்க சுட்டு போ. ஒரு கைதட்டு கொடுக்கலாம் பாவம். பாலமேடு பப்ளு பப்ளுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க என் தம்பி எல்லாம். கஷ்டப்படக்கூடிய குடும்பம் அந்த பாலமேடு பப்ளு. சொந்த வீடு கூட கிடையாது. எத்தனை வருஷமா பாலமேட்டில் இருக்கிய? 40 வருஷமா இருக்கும். எங்க இருக்கு வீடு? ஐவசில பாலமேட்டில் இருக்கு. கஷ்டப்படுற கூட குடும்பம். கரசில் படிக்க வச்சுக்கிட்டே இவன் அன்பாளையத்தில் தான் இருக்கேன். இவனை ஒரு கலைஞனை ஆக்கணும்னு குடும்பம் சொன்னுச்சு. இதில் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் நல்லா நினைப்பீங்க, படிச்சுட்டு எத்தனை வேலை இருக்குது இவனை எதுக்கு பப்புனுக்கு பழக்கிறாரு எம்கேஆர் நினைப்பீங்க. எந்த ஒரு குழந்தையும் அதனுடைய லட்சியம்னு ஒன்று இருக்கும். சில பேர்த்துக்கு கார் ஓட்டணுன்ற லட்சியம் இருக்கும், சில பேர்த்துக்கு இராணுவத்துக்கு போகணும்னு இருக்கும், காவல்துறையாக இருக்கணும்னு இருக்கும், வக்கீலாக இருக்கணும்னு இருக்கும். ஆனால் இந்த தம்பிக்கு சிறு வயதிலிருந்து என்னுடைய நாடகத்தை பார்த்து பப்புனுக்கு போகணுன்ற ஒரு ஆசை. படிப்பை தொடர்ந்து கொண்டே அன்பாலயத்திலே இவனும் நாடகத்திலே பயணிக்கிறான். இந்த நாளொரு நாடு, இந்த காராம்போடை தெய்வீக திருமணம் முத்துராமலிங்க தேவரையா அன்பு வாரிசிடம் இந்த சிறுவனை அறிமுகம் செய்தேன். அவன் ஏதாவது தவறு செய்திருந்தால் அவங்க பாதம் தொட்டு நான் மன்னிப்பு கேட்குறேன். நன்றி நன்றி. அவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லு. மைக்கில் சொல்ல அரைஞ்சுடுறேன். அனைவருக்கும் நன்றி. உங்களை எங்க எல்லாத்துக்கும் அருமைப்படுத்திய எனது வாத்தியாருக்கு எந்திரா, நீ கீழே விழுகிறதே எனக்கு பயந்து எனக்கு. காட்டு ரோஜா காட்டு ரோஜா பாடி முள்ள காட்டு ரோஜா காட்டு ரோசா காட்டு ரோசா அடி நகர தங்கம் நான் உனக்கு ஏத்த சிங்க நகர தங்கம் உனக்கு ஏத்த சிங்க இவன் ஊரோரம் ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா என் உடம்பெல்லாம் நச்சுன்னுதான் முத்தமும் தந்தா. அத
அதை மட்டும் பண்ண முடியல என் பங்காளி அதையத்தான் அடக்க முடியல இந்த ஆசையத்தை அடக்க முடியல உனக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன், கெடுத்துக்கிறாத. அடி பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி ஆண்டி என்ன சொப்பனிடா ஆசை வச்ச ராசாத்தி ஆசை வச்ச ராசாத்தி ஊர்கோலம் ஊருக்குள்ள வந்தார தெருக்குள்ள மாலை போட்டேனே போ 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 போந்தேனே உன் வயசுக்கு எத்தனை போடா போட்ட அவர் உங்க வீட்டுக்காரா வர்றாராம் வெள்ளரி பிஞ்சு அஞ்சு வத்தி என் தம்பியில பிரீதி இவனை கல்யாணம் பண்ணா உனக்கு அம்மியே தேவையில்லை இவர் முண்டமா குனிஞ்சுக்கிறார் நீ பாட்டுக்க கரிச்சு பிடிச்சா இதெல்லாம் இது வந்து ஆயி இதுல தலையிடக்கூடாது லவ் பிரீதி நீ வாடா காதல் பண்ண போறேன் நான் என்ன செய்யணும்? என்னது இல்லை, நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். நீ எதுவுமே செய்யாததே எனக்கு நல்லது பிரதி மற்றவங்க காதலிக்கும் போது அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்லுவாங்க அதே போலதான் இவனும் ஒரு மசினையும் முடுங்க மாட்டான். 20 வருஷம் ஆனாலும் வேடிக்கைதான் பார்ப்பேன், மோந்து வாக்க நினைக்க மாட்டான். தம்பி நீங்க பப்புனா கபடி பிள்ளைடா செய்யுங்கடா வட்டா நம்ம மயம் பிறந்தா அப்படித்தான் இருப்பேன் லூசு குடிச்சு ஏய் அந்த யானை குட்டி தான்டா இது யானையை எலி செஞ்சிச்சுல அதுல பிறந்ததுதான் இவன் இங்க வா பிரீதி அண்ணா அடி நல்லா வாங்குறான்டா பிரீதி நான் வந்தவனே மற்ற ஆளுங்க மாதிரி எதுவுமே செய்ய மாட்டேன் சில்லறை வாங்குங்க ப்ரோ அது இங்க நிற்கும் போது டிவி புள்ளி அடிக்குதான் அது அங்கேருந்து பார்க்குறேன் ஐயா மேகி சேனல் வைங்க ரிமோட்டில் பத்தியா மசுரை பிடுங்க பார்க்குறேன் தம்பி அதான் பிரகதி உனக்காக 1 கோடியில் வீடு கட்டவா 50 லட்சத்தில் கட்டவா இல்லை எதுக்குடா 2 லட்சம்? 4 அடி பாத்ரூம் போகணும்டா வச்சு அடிக்கிறதுக்கு. தம்பி நீங்கள் பவுடர் போட்டீங்களா இல்லையா? உங்கள் மூஞ்சி என்ன பொட்டநாய குசும மாதிரி இருக்கு. பிரேதி ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நீ நைட்டியை போட்டு வா, அப்போதான் துவைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிரகதி நான் ஒன்று சொன்னால் கேட்பியா? நான் என்ன சொன்னாலும் நீ தட்ட மாட்டே அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இப்போ ஒன்று சொல்கிறேன், அதையும் நீ தட்ட மாட்டேன்னு சொல்லி நினச்சி தான் சொல்கிறேன். உன்னுடைய முதல் இரவு அன்னைக்கு நீ எதுவுமே போடாம ஹலோ எங்க உங்களை காணோம்? அவங்கள வர சொல்லுங்க வேமா வர சொல்லுங்க. இவங்க தான் அப்படி வர்றவங்க. எப்போ வருவீங்க அப்படி? இந்த அண்ணன் கேட்டார்ல எப்போ வருவீங்க அப்படி? என்னடா கொசுக்கடி வருவீங்கன்னா நான் ஒரு போட்டோ பிடித்து ஸ்டேட்டஸ் போடுவேன்ல. தம்பி போங்க தம்பி, தம்பி பின்னாடி ஏற்றி விடுங்க. பாமட கலுங்கு முகட்ட வண்ண மாதிரி இருக்கு. நீ அதே பாப்பையே கள்ளி எச்சு ஊருமே அதுலதான் அவர் விட்ட ஓடுவார் போட்டுக்கானா. ஆனா அன்னைக்கு வெளியே இருக்கும்போது பாக்குறேன் சீமக்கருவை தூர புடிச்சு இருக்கேன். என்னைக்கு ஒடிய போதோ பப்புளு பயலுகடா, பப்புளு புன்றான்டா. ஆனா என்ன பேசுறான்னு புரிய மாட்டேங்குது. பிரேதி பிரேதி ஐ லவ் யூ. நான் உன்னை காதலிக்கிறேன். என்னை மாட்டேன்னு சொல்லிடாத, நான் மருகா போயிடுவேன். என்ன சொன்ன? அவன் கூட போயிருவியா?
அப்ப நீ என்கிட்ட வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணது பொய்யா? என் கூட இன்ஸ்டாகிராம்ல வீடியோ கால் பேசுனது பொய்யா? ஏலே புரிஞ்சு ஏலே உண்மையிலே குடும்பத்துல சண்டை எடுத்து விட்டுருவாங்கடா தம்பி. அது என்ன தம்பி எல்லா டைலாக்கும் மூளை மூளைக்கு பேசுறியா? செய்வன வைக்கிறவங்களா? இதுல நீ தலையிட கூடாது. உனக்கு வயசு என்ன? 15 தானே? இன்னும் 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீ கப்ளிங். தலைவன் என்னடா ஒரு டைலாக் பேசிட்டு அசால்ட்டு தான். என்ன செய்ய போது மஸ்தா புடுங்க போகுது. உள்ள அடி வாங்குறது நீங்க தானே பப்புளு. ஏலே போன வரையில புனைய மாடா இருந்திருப்பானடா. இந்த புனைய சுத்துற மாடு இப்படித்தாண்டா சுத்தி வரேன். அதே மணிக்கு அங்க ஒரு அடி அடிக்கிறீங்களா? அவன் அங்க கேக்குறான். டிசா டிசா. எப்படி தெரியுமா காதல் தம்பி? உங்க அண்ணி என்னங்க பல்லு வெத்தலை ஓட்டுற மாதிரி ஆகி போச்சு. கைதட்டலாம் பாவம். ஏன்னா பள்ளிக்கூடம் புஸ்தகத்தை சுமக்கின்ற காலத்திலே குடும்ப சுமையை சுமக்கக்கூடிய இந்த மாதிரி குழந்தைகள் யாராரோ அவர்கள் பாதத்தெல்லாம் எம்கேஆர் வணங்குறேன். வாழ்த்துக்கள் தம்பி. அவர்களெல்லாம் என் தம்பிகள் தான். என்னுடைய தம்பிகள் எங்கள் அன்னைங்கள்லாம் ஒரு நடிகனை ஏற்றுக்கொண்டு கைதட்டு கொடுத்து அவர்களை தூக்கி விடுவது எங்கள் அண்ணன் தம்பி மாதிரி உலகத்தில் யாருமே கிடையாது. ரொம்ப நன்றி அண்ணன் தம்பிகளாம். தம்பி ரொம்ப நன்றி. என் தம்பி பயலுடா பப்புளு. பப்புளு பயலுகடா. எப்படி தெரியுமா காதல்? கண்ணுல பாழம் ஒத்த வந்த செவ்வரணி தோட்டத்தில பொண்ண நினைச்சு செந்துக்கிட்டோம் பாடோதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரவும் இல்லை, சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்போம் அடங்குதில்லை. செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சே தேடிக்கிட்டு பாடுதம்மா ராதா மனசு. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டு நம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. ஒட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. பொன்னுடம்ப பார்க்கையிலே போதைய தீரதில்லை. அன்னமே என்னமோ சொல்ல நினைச்சேன், என்ன சொல்ல மறந்தேன். தோல்ல வந்த அண்ணன் தம்பி எல்லாம் பார்த்து போகணும்னு சொன்னேனே. செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு பார்த்து தானே போக வேணும் குடும்பத்தை நினைச்சு. ஒண்ணுக்கொண்ணு உறவு இருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்திலும் பழம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். ஒண்ணுக்கொண்ணு உறவு இருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்திலும் பழம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். உன்னை விட யாரும் இல்லை, உத்தரவு தேவையில்லை. என்னையா வெக்கமது உங்களுக்கு இல்லை, வெக்க மறந்தா கம்பளம் இல்லை. அதைய சொல்ல நினைச்சேன், சொல்லாமத்தான் விட்டேனே. செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சே செடிக்கிட்டோம் பாடதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, அறவும் இல்லை,
தாங்குதையா இந்த மனது காராம்போடை